சோதனையில் அமைச்சர் திரு KN நேரு அவர்களுடைய சகோதரர் தொடர்புடைய இடங்களில் சட்டவிரோத பண பரிமாற்றம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? சமீபத்தில் தமிழகத்தில் இடி சோதனை நடத்தியது. அமைச்சர் KN நேரு அவர்களுடைய சகோதரர் மற்றும் அவருடைய மகன் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு திரு KN ரவிச்சந்திரன் இடி அலுவலகத்தில் உடனடியாக ஆஜராகி விசாரணை எல்லாம் நடத்தப்பட்டது. இந்த ஒரு சூழலில் அதில் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதற்கான ஆவணங்கள் சிக்கி இருப்பதாக அமலாக்கத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. எவ்வளவு தொகை, எந்தெந்த நிறுவனங்கள் அப்படின்ற விவரங்கள் அதில் இடம்பெற்றிருப்பதாக தெரிகிறது. சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கான ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறையுடைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொடர்ந்து செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் பற்றின கூடுதல் விவரங்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக 15 இடங்கள்ல சோதனையை நிகழ்த்தினர். குறிப்பாக அமைச்சர் KN நேருவின் மகன் அருண் மற்றும் அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரனுக்கு தொடர்புடைய இடங்கள்ல 15 இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. சட்டவிரோத பண பரிமாற்றத்திற்கு தொடர்புடையதாக வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்த சோதனை நிறைவுல பல முக்கிய ஆவணங்கள் மற்றும் பல்வேறு தகவல்கள் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு தகவல் குறிப்பை ஒன்று தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த சோதனையானது CBI வழக்கு தொடர்பாகத்தான் இந்த சோதனையை மேற்கொண்டிருப்பதாகவும் 30 கோடி ரூபாய் வங்கியில கடனை பெற்று இவர்கள் பல்வேறு மோசடி செயல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை விசாரணையில தெரிய வந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில அமைச்சர் KN நேருவோட தம்பி ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகன் அருணுக்கு முக்கிய பங்கு வகித்ததாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தொடர்பான நிறுவனத்திற்கு பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது